ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோ ரொம்பவுமே எமோஷனலான ப்ரொமோவாக இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோடில் ராகவ் கிட்ட அபி அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை காட்டினதுமே ராகவ் ரொம்ப கோபப்பட்டு அதை கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டார். ஆக மொத்தத்தில் அபி ரொம்பவுமே கன்ஃபியூஸில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ரொம்பவுமே ஷார்ப்பாக கரெக்டாக புரிஞ்சுக்கிற நம்ம அபி இவ்வளோ குழப்பத்துக்கு ஆளாயிருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, ஏற்கனவே மது இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தினாலையும் ராகவும் மதுவும் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி லாவணியா வேற சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால எல்லாருமே சுற்றி செஞ்ச சூழ்ச்சியில் இப்போ அபி ரொம்பவுமே குழப்பத்தில் இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் இதை ராகவ் கிட்ட நேரடியாகவே கேட்கலாம்ல. ஏன்னா ஏற்கனவே அந்த கல்யாணம் நடக்கும்போது நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அடுத்தடுத்து சந்தேகப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லா பிரச்சனை அப்பையும் பார்த்தோம்னா ராகவ் கிட்ட அபி போல்டாக பேசி அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்கு தான் பார்த்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையும் பேசுறதுக்கு என்ன அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட மதுவே அபிகிட்ட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாமல் கூட இருந்திருந்தாலும் அவங்கள்ட்ட கூட இவங்க சொல்லலாம்ல. ஆனால் இதெல்லாம் நம்ம வேணால் பேசிக்கலாம். சீரியலை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கே எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவ் இப்போ தான் அபியை எல்லா விஷயத்திலையும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே அழகாக அவரோட காதலை சொல்லலாம்னு நினைக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னு அவருமே பாவம் மனுஷன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் ராகவ டாம் அண்ட் ஜெர்ரி ராகவா மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா இந்த சாக்லேட் ராகவ் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. அழகாக அமைதியாக சூப்பராக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ராகவும் சூப்பராக தான் இருந்தாருன்னு வச்சிங்களேன். ஆனால் அபி இப்படி பண்ணுறதுனால ரொம்பவுமே கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரியை மூவ் பண்ணுங்கிறதுனால இதை வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்தோம்னா அபி ரொம்பவுமே அதிக பிரசிங்காக பேசின மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பாட்டி பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கிற மாதிரி எந்திரிச்சு நின்று சலார்னு காது மேலே 2 வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அபி அமைதியாக அதை புரிஞ்சுக்குவாங்களா இல்லை மறுபடியும் பாட்டிக்கு கிளாஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த நேரத்தில் கூட பாட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயத்தை பேசி இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஹிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபி அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அபியும் ராகவும் பிரிவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன கணக்கில் என்ன கான்செப்டில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களே தவிர என்ன நடக்க போகுது அடுத்துன்னு சொல்லி ஒன்றுமே கெஸ் பண்ணவே முடியல. ஏதோ கொண்டு எப்படியோ ஸ்டோரி எழுத்துட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் மதுவோட கேரக்டரை உள்ளே எழுத்து வந்தாங்க. இதை வச்சு எத்தனை மாதம் வேணாலும் ஸ்டோரி ஓட்டலாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.